விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்று காலை திருவாரூர்ல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். மோடியே நெஞ்சில் ஈரமில்லையா குஞ்சில் ஈரமில்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பின்னாடி ஒரு பெரிய பேனரை வைத்து இவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய புகைப்படங்களை மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பகிர்ந்து அதுல அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். முழுக்க அப்பட்டமான பச்சை பொய்களை, அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு துளி கூட தகுதி இல்லாத நபர் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நாமெல்லாம் சமகாலத்துல நிகழ்காலத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டெல்டாவில் எப்படியெல்லாம் விவசாயிகள் துயர்பட்டு கிடந்தாங்க, எப்படியெல்லாம் அவர்கள் இந்த மாநில அரசால இந்த ஸ்டாலின் அரசால வஞ்சிக்கப்பட்டார்கள்னு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்தும் கூட இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை எப்படி இந்த மு.க.ஸ்டாலின் அவர்களால் பேச முடிகிறது? முதல்வர் பதவிக்கே துளி கூட மறுகதையற்ற நபர் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். அப்படி என்னடா ஒரு பதிவு பண்ணியிருக்காருன்னு இந்த போடுறேன் பாருங்க. என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே? எப்படி டெல்டா விவசாயிகள் கண்ணீர் துடைக்க அவர் பக்கம் நிற்காமல், விவசாயிகளுக்கு துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என கேட்கிறார். அந்த டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் இந்த பகுதி மாவட்டங்கள்ல நெல் கொள்முதல் பண்ணாம தேக்கம் அடைஞ்சு மழை பெஞ்சு அந்த நெல் மூட்டைகள்லாம் முளைத்த போது அந்த விவசாயிகளை நேரில் சென்று களத்தில் சென்று சந்தித்தது யார்? எடப்பாடி பழனிசாமியா இல்லையா? மு.க.ஸ்டாலின் போய் சந்திச்சாரா? இந்த பதிவு போட்ட மு.க.ஸ்டாலின் போய் நேர்ல போய் களத்தில் நின்று அந்த விவசாயிகளை போய் பார்த்தாரா? என்ன பண்ணாரு? அந்த விவசாயிகள் அங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பயிரை ட்ரேவ்ல எடுத்துட்டு வர சொல்லி, எப்படி ஒரு பிளாஸ்டிக் ட்ரேவ்ல அந்த நெற்பயிரை எடுத்துட்டு வர சொல்லி தலைமை அலுவலகத்துல வச்சு பார்த்தவர் தான் இந்த மு.க.ஸ்டாலின், இந்த பொம்மை முதல்வர். ஆனால் அன்றைக்கு விவசாயிகளோடு களத்துல நின்று வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு விவசாயிகளுடைய குறையை கேட்டறிந்தவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவர் கேட்கிறாரு அந்த பச்சை துரோகி யாருன்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் சார், நீங்க பார்ப்பது கண்ணாடி, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க. அது கண்ணாடி சார், கண்ணாடி அது. எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போயிட்டாரு. நீங்க தான் இங்க தலைமைச் செயலர் உட்கார்ந்து ட்ரேவ்ல வர வச்சு பார்த்த முதல் ஆள், முதல் விஞ்ஞானி, முதல் அறிவாளி நீங்க தான். எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் தான் பார்ப்பாங்க. ஆனா இவங்க வர வச்சு பாக்குறாங்க. விஜய்க்கும் இப்ப திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே தத்திகள் தான். சரியா? அப்ப களத்துல இறங்கி பார்த்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அது யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும். இந்த எப்படி பச்சை பொய்ய நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அடுத்து என்ன சொல்றாருனாக்க, நீர்நிலைகள் நிறைந்து உழவர்கள் கடும் உழைப்பை செலுத்தி நெடுவயல் நிறைய கண்ட போது தமிழ் கொப்பளிக்குது, தூய தமிழ் கொப்பளிக்குது. மு.க.ஸ்டாலினுக்கு கருணாநிதி மாவன் இல்ல, இளமை புகுத்தி விடும்னு பேசின ஒரு வாயில தூய தமிழ் எப்படி கொப்பளிக்குது பாருங்க. நெடுவயல் நிறைய கண்ட போது கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து நாம் காத்திருந்தோம். மு.க.ஸ்டாலின் சொல்றார், கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து நாம் காத்திருந்தோம், ஆனால் அதிகப்படியான மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமாயின. எப்படி ஈரமாயின? யார் சொல்றா? நம்ம மு.க.ஸ்டாலின் சொல்றாரு. இவரு விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நெல் பயிரெல்லாம் அறுவடைக்கு வரும்போது இவங்க அப்படியே வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். எப்ப விவசாயிகள் வருவாங்க, எப்ப மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க, எப்ப நம்ம தூக்கிட்டு போலாம், எப்போ நம்ம தூக்கிட்டு போய் சேஃப்டி பண்ணுவோம் அப்படின்னு இந்த மு.க.ஸ்டாலின் அரசு காத்துக்கிட்டு இருந்தான். யோ, அசிங்கமா ஏதாவது கேட்டு போறியா? அசிங்கமா ஏதாவது கேட்டு போறோம்? முதல்வர் தானே நீ. எப்படி இந்த பச்சை பொய்யை சொல்றதுக்கு எப்படி உன்னால முடியுது? அங்க விவசாயி கொள்முதல் பண்ணல, அறுத்துக்கிட்டு வந்த நெல்லை வச்சுக்கிட்டு காத்து கிடக்குறாங்க 10 நாளைக்கு மேல. மூட்டை கணக்குல நான் 10 ஏக்கர் 15 ஏக்கர் அறுவடை பண்ண வச்சுட்டு வரேன். இந்த அரசு அதிகாரிகள் கொள்முதல் பண்ண மாட்டாங்க. கேட்டாக்க சணல் இல்ல, சாக்கு இல்ல, ஏத்திட்டு போவ லாரி இல்லைன்னு காரணம் சொல்றாங்க அப்படின்னு அந்த விவசாயிகள் கதறி ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுத்து அந்த கொள்முதல் நிலையத்துக்கு வந்த நெல்லு தான் அங்க முளைச்சு போச்சு. என்னமோ வயல்லே முளைச்சு போய் கிடக்கல. வயல்ல முளைச்சு போன நெல்லை விட இவங்க அரசு கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த நெல்லு தான் முளைச்சு போச்சு. இவர் என்னமோ காத்துக்கிட்டு இருந்தாராம், வழிமேல் வழி வைத்து காத்து கொண்டிருந்தாராம். பச்சை பொய் எப்படிங்க இந்த மு.க.ஸ்டாலின் அவரால் பேச முடியுது? எப்படிங்க பேச முடியுது? நாமெல்லாம் சமகாலத்துல இருந்து பாக்குறோம்ல, என்ன நடந்துச்சுன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்ல. அப்ப எப்படி இப்போ ஒரு முதல்வரால பச்சை பொய் சொல்ல முடியுது? அடுத்து பாருங்க, உடனே சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் அதிமேதாவித்தனமான அரசியல் செய்தார் பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவரான மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் எப்பயா கேட்டாரு? அறுவடை காலத்துக்கு முன்னதாகவே அறுவடை செய்யணும் அவர் எப்ப கேட்டாரு? ஆதாரம் கூட எங்களுக்கு. இந்த மாதிரி பைத்தியார்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா?
அடுத்து பாருங்க, நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. இதே கழனியில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடும் எங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என திரு பழனிசாமி அவர்கள் காத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எதிராக போராட்டத்தை எப்பவும் முன்னெடுத்துட்டார். களத்துக்கே போய் உங்களுக்கு கண்டனமும் தெரிவிச்சுட்டார். அவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு கிடந்த கும்பகர்ண தூக்கத்துல இருந்தது யாரு? மு.க. ஸ்டாலின். நீங்க தான் இங்க சென்னைக்குள்ளேயே இருந்தீங்க. அங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமா இங்க சென்னைக்குள்ள போட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாரு. ஒரு பையன் அங்க போகல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போய் விவசாயிகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நெல்மணிகள் கொள்முதல் பண்ணாம முளைச்சு போச்சுன்னு அவர் குரல் எழுப்பினதுக்கு அப்புறம் இங்க இருந்தே உதயநிதி ஸ்டாலின் நீங்க அனுப்பி விடுறீங்க. அது வரைக்கும் எவனும் திமுக எவனும் களத்துக்கே போகல. அப்போ போராட்டத்தை எப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துட்டாரு. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொம்மை முதல்வரே. இன்னொன்னு சொல்றாரு, அதான் அந்த நெல்லினுடைய ஈரப்பதம் வந்து 22 விழுக்காடா உயர்த்தணும்னு நாங்க சொல்றோம்ல, அந்த நெல்லினுடைய ஈரப்பதம் ஏன் உயர்ந்தது? உயர்த்துங்கன்னு மத்திய அரசு நீ கேட்கறல்ல, ஏன் அது உயர்ந்தது? ஏன் உயர்ந்தது? அவன் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி கொண்டு வந்து கவர்மெண்ட் கமிட்டியில நின்று நெல் கொள்முதல் நிலையத்துல நின்று இவன் கொள்முதல் பண்ணிடுவான்னு உங்களை நம்பி வந்த விவசாயி. நீ கொள்முதல் பண்ணாம அவனை ஏமாத்தி அந்த நேரத்துல மழை பெஞ்சு கமிட்டியில இருந்த நெல்லு மூட்டையில கொத்து கொத்தா முளைச்சு போச்சு. யாரு மேல தப்பு? யாரால ஈரப்பதம் உயர்ந்தது? நீ இன்னைக்கு வாய்க்கு வக்கனையா பேசுறல்ல, நீ கொள்முதல் பண்ணியிருந்தா அந்த நெல்லு ஏன் அங்க தேங்க போகுது? ஏன் மழை பெஞ்சோன்னா அது நனைய போகுது? ஏன் அது முளைக்க போகுது? அப்ப அது கொள்முதல் பண்றதுக்கு வக்கு இல்ல, ட்வீட் போடுற. அசிங்கமா இல்ல உனக்கு? எவன் எழுதி கொடுத்தா உனக்கு? அசிங்கமா இல்ல? நாண்டுகிட்டு தொங்கி இருக்க வேண்டாம் இப்படி பொய் பேசுறதுக்கு. கொள்முதல் பண்ண வக்கு இல்லாம இன்னைக்கு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்க பக்கம் பக்கமா. அறிவுகட்ட முட்டாள் அமைச்சர். அடுத்து சொல்றாரு பாருங்க, கூட்டணி அமைத்தால் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும், சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணிக்கு என்று திரு பழனிசாமி நினைக்கிறாரா? சுயமரியாதை என்னன்னு நீங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவுக்கு நீங்க சுயமரியாதையை வந்து சொல்லித்தர தேவையில்ல. இந்திரா காந்தி காலில் சர்க்காரியா கமிஷனுக்கு அதை நீக்குங்க, அதை ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க இருந்தே உருண்டுகிட்டு போய் அங்க இந்திரா காந்தி காலில் விழுந்த ஆட்கள் அதிமுகவினர் கிடையாது. இங்க உன் புள்ள மேல ஈடி ரைடு வருது, உன் பிள்ளைக்கு உன்னுடைய பினாமியின் மேல ஈடி ரைடு வருதுன்னு 2 வருஷம் ஜிஎஸ்டியை புறக்கணிச்சிட்டு திருட்டுத்தனமாக இங்க இருந்து அங்க ஓடி போய், எப்படி திருட்டுத்தனமாக கருணாநிதி ட்ரெயின்ல வந்தாரோ அந்த மாதிரி திருட்டுத்தனமா இங்க இருந்து அங்க ஓடி போய் பிரதமர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 5 நிமிஷம் தனி நிமிட சந்திப்பு. எதுக்கே போய் சந்திச்ச? ஏன் போய் சந்திச்ச? நீ சொல்ற சுயமரியாதையை பத்தி இங்க இருந்து வெள்ளை கொடையை தூக்கிட்டு போன பையதானே நீ? உனக்கு என்ன சுயமரியாதை இருக்கிறது? சொல்லு பாப்போம். கேட்டா நான் மிசா காலத்தால் ஐயோ நீ மிசாவில உள்ள போடல, சில்மிசத்துல உள்ள போடவீங்க சரியா? அப்போ இந்த மாதிரி சேட்டை அப்புறம் இந்த சுயமரியாதை இதை பற்றிலாம் பேசுவதற்கு திமுக துளி கூட இருக்கிறது கிடையாது. அடுத்த வாரிசை உருவாக்கி வச்சுட்ட, அடுத்த குண்டிகள் அடுத்த ஆளுங்க ரெடி ஆகிட்டாங்க. நீ சுயமரியாதை பத்தி பேசலாமா? இல்ல உன் கட்சிக்காரன் சுயமரியாதை பத்தி பேசலாமா? அப்போ சுயமரியாதைக்கு துளி கூட அருகதையற்ற நபர்கள்லாம் இன்றைக்கு சுயமரியாதை பற்றி அதிமுகவுக்கு பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து அமித்ஷாவை சந்திக்க போய் விட்டார், மோடியை சந்திக்க போய் விட்டார். ஆமா போவார்தான். ஏன் போகக்கூடாதா? நீங்க தான் ஏன் போகக்கூடாது? அவரு போலாம். ஏன்னா அவர் கூட்டணி கட்சி தலைவர், எப்பனாலும் போய் சந்திக்கலாம், எப்படினாலும் போய் சந்திக்கலாம், 100 கார் கூட மாறி போய் சந்திக்கலாம். அவங்க சந்திப்பதற்கான உரிமை இருக்கு, காரணம் இருக்கு. அவர்கள் இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல, பிரதமர் மட்டுமல்ல, கூட்டணி கட்சி தலைவர்கள் 24 மணி நேரமும் போய் கூட சந்திப்பாரு. நீ ஏன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏன் போன? அப்ப சுயமரியாதை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் பேசுறாரு சுயமரியாதையை பத்தி. 3 வேளாண் சட்டங்களை மண்டி போட்டு ஆதரித்த திரு பழனிசாமி அவர்கள் ஒரு முறையாவது தலையை சற்று நிமிர்த்தி நமது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்லியாவது சொல்வாரா? 3 வேளாண் சட்ட திருத்தத்தை பற்றி எல்லாரும் பேசியாச்சு, பல முறை பேசியாச்சு. இன்றைக்கு அந்த 3 வேளாண் சட்ட திருத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? காட்டுங்க. நமக்கு அந்த 3 வேளாண் சட்ட திருத்த மசோதாவில் நமக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில. ஆனால் அப்படி அது நிறைவேற்றப்பட்டு இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், என்ன பாதிப்பை சந்திச்சாங்க, ஆதாரத்தோட சொல்லுங்க. திமுக ஒருத்தன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னாக்க உழவர்களின் நலம் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இத்தனையும் கேட்கிறேன். ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழவர்கள் உழைத்த உழைப்பு வீணாக கூடாது. இப்ப சொல்லுங்க தமிழ்நாடு மக்களே, இப்படி ஒரு பதிவு மு.க. ஸ்டாலின் போட்டுக்கிறாரு, எதை கழட்டி அடிக்கலாம்? உழவர்கள் உழைப்பு வீணாக கூடாதுன்னு சொன்னார்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி எத்தனை டன் நெல் அங்க தேங்கினது, எத்தனை 1000 மூட்டைகள் அங்க முளைச்சி வந்தது.
மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து அந்த காவிரி நதிநீர் படுகையை நாசமாக்க பிளான் போட்டது யாரு? ராமநாதபுரத்துல 2 மாதத்திற்கு முன்பு 23 ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க அனுமதி கொடுத்தது யாரு? இவங்க பேசலாமா? சொந்தங்களே, நீங்க சொல்லுங்க, இவங்க பேசலாமா? இவர்கள் பேசுவதற்கு துளியாவது அருகதை இருக்கா? இவரு தமிழ்நாடு நலன் காக்க, உழவர்களின் உழைப்பு வீணாக போகக்கூடாது என்பதற்காக இவங்க போராடுறாங்களாமா? யாரு? இந்த மு.க. ஸ்டாலின் குரூப், இந்த கருணாநிதி குரூப் போராடுதாமா? நாங்களாம் பைத்தியக்காரைய. என்னடா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது உனக்கு விட்டாக்க எறும்பு ஏரோப்ளேன் ஓடுற மாதிரி காதுக்குள்ள எடுத்து கடப்பாரை எடுத்து சொல்லுவானுங்க நமக்கு. அந்த மாதிரி ஆட்கள் இவனுங்க. விவசாயிகளுக்கு அப்பட்டமான பச்சை துரோகங்களை பண்ண இந்த திமுக இன்றைக்கு வெக்கமே இல்லாமல் இந்த முதல்வர் யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த அறிக்கையை போட்டிருக்காரு. எவனாவது இந்த மாதிரி ஒருத்தவங்க எழுதி கொடுத்தோடனே நீங்க என்ன சொல்லணும்? யோ, நம்ம ஆட்சியில தாயா மூட்டை நாம வாங்க முடியாம தாயா எல்லாம் நனைஞ்சு போய் முளைச்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்க வேணாம். இப்படி ஒரு கேடுகட்ட பதிவு இவர் போடலாமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடுறாராம். அறிவு துளியாவது இருந்ததா இப்படி ஒரு பதிவு அவர் போட்டிருக்க மாட்டாரு. நம்ம கண்ணால பாக்குறோம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லி. அப்போ இப்படிலாம் இருக்கும் போதே நம்ம தலையில மிளகா அரைக்கிறானுங்களே, இவ்வளவு டெக்னாலஜிகள் இருக்கும் போதே நம்ம தலையில மிளகா அரைக்கிறானுங்களே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இவனுக்கு என்னென்ன அவதூறுகள் அதிமுக மீது அள்ளி போட்டிருப்பானுங்க, என்னென்ன அவதூறுகள் அள்ளி வீசியிருப்பானுங்க. இப்ப புரியுதுங்களா? இது எப்பேற்பட்ட கேடுகட்ட குழுன்னு. இந்த குழுக்களை, இந்த கும்பல்களை அடிச்சு தமிழ்நாட்டை விட்டு விரட்டணுமா வேண்டாமா? உழவர்களுக்கு துரோகம் செய்த, பச்சை துரோகம் செய்த இவர்கள் தான் இன்றைக்கு உழவர் நலன் பத்தி பேசுறாங்க. காலம் எப்படி கெட்டு போச்சு பாருங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள் இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுகவினருடைய கபட நாடகத்தை, கள்ள நாடகத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். விவசாயிகளை விழித்துக் கொள்ளுங்கள். இவனுங்க பாஜகவை காட்டி காட்டி இந்த தமிழ்நாட்டை நாசமாக்க பாக்குறானுங்க. டெல்டா மக்கள் உங்களுக்கு தெரியும்ல, விவசாயிகள் உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். யாரால நெல்லு முளைச்சதுன்னு உனக்கு தெரியும்ல, யாரால நெல்லை நீ மூட்டையா கொண்டு போய் கமிட்டியில கொடுத்து வாங்கிங்கன்னு சொல்லும் போது கூட இந்த அரசு கொள்முதல் பண்ணாம உன்னை அலக்கழிச்சது இல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியல. நீ பார்த்து புரிஞ்சுக்க. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறது சரியா தவறான்னு நீ முடிவெடுத்துக்க. நன்றி.